சபைக்கு நாட்டுக்கு நாடு மகாநாடு நமது நீர்வளம் நிலவளம் ஜலவளம் என்று சொல்லக்கூடிய நமது சன்னியாசப்பட்டி புண்ணியமிலே வாழ்ந்து வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேரும் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ மதுரவரன் ஸ்ரீ பிள்ளையார் சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு பூ சாட்டி பொங்கலிட்டு நாடகம் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சபையிலே நடத்தக்கூடிய நாடகமோ மதுரை வீரன். இந்த நாடகத்திலே முதலாக காசி மாநகரம் என்று சொல்லக்கூடிய நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசி மன்னன் சபைக்கு வருகின்றார். காசி மன்னன் வராருங்க. அம்புக்குடையவர்கள் அம்பு கொண்டு பெரியவர்கள் உண்மைதான். ஆமாங்க. அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே தேர் திருவிழா தெருக்கூத்து சொல்லக்கூடிய தெருக்கூத்து ஒரு அற்புதமான நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆமா ஆமா. இது மகாபாரதம் கிடையாது, நாவல் சிலை கிடையாது, அந்த போராடம் கிடையாது, அந்த போராடும் தெரியாது. எங்கடா கண்ணம் எங்கடா கண்ணம் போறான் அந்த கண்ணு புராணம் தெரியாதுங்க. ஆமா. இந்த தினத்தில் நம்ம நடத்தக்கூடிய நாடகமானது நம்முடைய குலதெய்வமாக வந்திருக்கிற மட்டு கடகாத மகாதுர மதுரை சாமி நாடகம். நம்முடைய குலதெய்வப்பா அதனாலதான் இப்படி குசலம் பேசிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. நம்ம குலதெய்வம் வருதுங்க. ஆமா. நம்ம குலதெய்வம் வரலாறு வருது. ஆமா. ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தெரியலீங்க. பாருங்க
மந்திரி அப்படி அதாவது மதுரை சாமநாளத்தை வைத்திருந்த நானும் இந்த நாடகத்திலே நான் வந்து முடியா கலகலக்குன்னு நல்லா சிரிக்கிறாங்களா பல்லு பலிங்க யாருக்கு கோமலிக்கா நான் யாரோட சொல்கிறேன் சற்று கவனமாக இருக்கேன் ஆயிரத்த தன்னம் என்னுடைய நாடு காசுமாபுரி பட்டணம் நாடு வந்து காசுநகரம் இந்த காசுமாபுரி பட்டணத்தில் ஜனத்தோட வழிபாடு செய்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ மன்னன் காசுமகராஜன் என்று அப்படி மன்னன் காசுமகராஜன் நாடு இருந்தாலும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னா ஆமாடா அப்படியா இந்த காசுமாபுரி பட்டணத்திலே ஜெகத்தோடு வழிபாடு செய்து வரக்கூடிய மன்னன் காசு மகாராஜன் அணிந்தான் நானும். ஆமா சாமி, எனக்கு திருமணம் முடிஞ்சு சொல்லி என்னடா அப்படி கல்யாணம் பண்ணீங்களே நம்ம கொண்டாட்டி பேர் என்னங்க
உனக்கு பாதி எனக்கு பாதியா? ஏய் பொண்டாட்டி எந்த அகில உலகத்திலே இதுல போச்சா 10 நிமிஷம் போச்சா அவங்களெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேங்க எதுல ஏதோ நோடி நோடி சொல்றாங்க என்னுடைய பேரு காசிராஜன் என்னுடைய மனைவி செம்பவள்ளி அப்படி செம்பவள்ளி கல்யாணம் செய்திருந்தாலும் 12 வருஷ காலமாகிறது இந்த 12 வருஷ காலமாக எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது அப்படி குழந்தை பாக்கியம் இருந்தாலும் மந்திரி அப்படி இருந்தாலும் இந்த தினத்துல நான் சொல்லுங்க யாராவது கேட்குதா நான் சொல்லுங்க யாராவது கேட்குதா பேசு பேச நீ பேசிட்டு நான் பேசுறதால கேட்குதா அப்படி இருந்தாலும் இந்த காசிராஜனுக்கு கல்யாணம் செய்து 12 வருஷ காலமாக எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. குழந்தை கிடையாது. ஆமா நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் தெரியல. அதனால கைலிகிரேஸ் என்ற கண்கள் மூடி கடவுரமான தவமானது செய்து குழந்தை வரத்தை வாங்கலாம் என்று சொல்லி ஒரே எண்ணத்திலே நான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போற மாதிரி உண்மையாக இருந்தா நான் மட்டும் போய் அந்த சாமியை கும்பிட்டு அந்த தெய்வத்துல வணங்கி குழந்தை வர கொடுக்குமா எனக்கு முடியாது. கணவனும் மனைவி ஒன்னா சேர்ந்தாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனாலே சீக்கிரமாக சென்று என்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு வா கைலிகிரேஸ் நாங்கள் புறப்படுறோம். மறுபடியாக செல்வகோள் இணைக்க செல்வகோள் வருவதாக
என்னடி பண்ற? அப்ப குழந்தைக்கு வாடி மாறு சண்டை போட்டுக்காம பண்ணாங்கடா. Thank you.
அப்படியே இருக்கு சாமி. ஊர்கட்ட முண்டை அங்க ரெடி பண்ற அவருமா ஒண்ணு விடுற பொம்பளைங்க ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? விடுவாங்க. அதுக்குதான் போய் விட்டுட்டு சார். என்னது என்ன நினைச்சிட்டாது? அது சர்க்காரு முட்டுக்கல்ல. ஏ தொட்டா முகடா குசோன்றான். ஏ தொட்டா முகடா சர்க்காரு முட்டுக்கல்ல. அது சர்க்காரு முட்டுக்கல்ல. என்னடா வெள்ள சட்டை கூட முட்டுக்கல்ல உங்களுக்கு? இல்லன்னா நல்ல உத்து பாரு. நம்ம மாமா மாப்பிள்ள நீயா? ஐயோ ஐயோ பாத்துட்டீங்களா? கோயில் பூசாரிட்டு போய் பாடம் போட்டுட்டு வந்துரு. எதை பாத்துட்டாரு? இதை பாத்துட்டாராம பார்க்காதது பாத்துட்டேன். நான் அதை பார்க்கணும். ஏண்டி அருவி கட்டவளா கஷ்டப்பட்டு கூத்து பாக்குறாங்க. ஆமா மணின்னு கூட பாக்காம. ஆமா என்னடி டான்ஸ் ஆடுற? ஏண்டா வராதையும் போங்கற, இங்கேயும் வராத போங்கற, ஆமா இவங்களையும் கூத்து பாத போங்கற. பாத்தேன் எல்லாரும் போயிட்டா பொம்பளைங்க டான்ஸ் ஆடுனா இப்படி கையை திருப்பிட்டு தானே ஆடுறாங்க. ஆமா அதான் அப்படி ஆடினேன். ஓ இப்படி நான் இப்படின்னா போங்க போங்கிற மாதிரி தெரிஞ்சுறாங்க. எல்லாம் பரதநாட்டியம் ஆடுவாங்க. நான் ஆடுறது வந்து பதற நாட்டியம். பதறது பார்த்தோன்னா பதறது. ஆமா ஆமா பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. வேற வேற என்ன பண்ற? அருமையான டான்ஸ் ஆடு. வேற டான்ஸ் பாக்குறியா? ஆமா. இந்த கிரிகிரி வெங்காய் கிண்ணத்து வெங்காய் பாக்குறியா? சின்ன வெங்காயம் பார்த்தா பெரிய வெங்காயம் பார்த்தேன். ஆமா அது என்ன கிரிகிரி வெங்காயம் கிண்ணத்து வெங்காயம்? அந்த கிரிகிரின்னு பாத்துட்டீங்களா உனக்கு அப்படியே கிரிகிரின்னு வந்துடும். அடே எசுமேலமா? ஆமாப்பா. சரி ஆடு பார்க்கலாம். ஆட்டுவா எல்லாம் ஒரே தடவை தான் ஆடுவேன். ஒரு தடவை போதும் பாத்துக்கிறேன். கரெக்டா ஆடுனா? ஏய் விருதங்க ஓய் கரெக்டா அடி. சூப்பரா அடிப்பேன். நீ அடிப்பப்பா. பாக்கறியா? டெய்லி ஆடுறோம்ல, கொஞ்சம் கொஞ்சம் சைடுல மட்டும் ஆடு. நேரம் ஆடு. மருந்து அடிப்பாங்கல்ல, உலமா காட்டு மருந்து, அந்த மாதிரி அடிச்சா என்னடி டான்ஸ் இப்படி? இதுதான் கிரிகிரி வெங்காய் கிண்ணத்து வெங்காய். ஓடி ஓடி கால் கேட்டிருந்தல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வாங்கி கூட்டிட்டு வரங்கன்னு. அப்படின்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு போனீங்கல்ல, என்னன்னா ஆச்சு? அருமையான பொம்பளை. பொம்பளையா? அழகான பொம்பளை. விஜய் கேட்ல கேட் திறக்கல, அதே மத கூட்டி வந்திருக்காங்க. அந்த அம்மா அந்த கவர்மெண்ட் வேலை விட்டுட்டு என் வீட்டு வேலைக்கு வந்துச்சு. சரி சரி நல்லா சுறுசுறுப்பா வேலையெல்லாம் செய்வாளா? அழகான வேலை, எல்லா வேலையா அவளையும் எடுத்து போட்டு செய்வான்.
சரி இந்த அழகெல்லாம் எப்படி இருப்பா? முன்னழகு விடங்க பின்னழகு பாத்துட்டா காத்து புசு புசுன்னு வருதுங்க. ஏன் என்னமோ தெரியலீங்க, நடந்தா போதுங்க. சொல்ற வேலை செய்யறதெல்லாம் எப்படி? அருமையான வேலைங்க. அதாவதுங்க இல்லைன்னா என்னையா நிப்பாங்க. ஏன் காது கேட்காது அவளுக்கு? இல்லைங்க, ஆளு சொல்ற வேலை கையில் செய்வான். இது என்ன மெண்டலா? கால்ல சொல்ற வேலை கையில செய்யறாங்க. அப்புறம் அப்படி இல்லம்மா, எடுத்து போடு அப்படிங்கிறமல்ல, ஆமா டக்குன்னு எடுத்து போடுவான். ஓ, அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பு. முக்கியமான விஷயம், நல்லா சொல் பேச்சு கேட்டு வாய் பேசக்கூடாது, அமைதியான பொம்பளையா வேணும். கூந்தல பாத்துட்டீங்கன்னா பவள தலைச்சிங்க. ஆமாங்க, நல்லா சுருள் சுருள் அவ்வளவு அழகா இருக்கும். கர்லிங் பண்ண மாதிரி பாத்துட்டு அருமையா இருக்கு. சரி சரி, எல்லாம் அடக்கு சடக்கமா இருப்பாள்ல? அடக்கமா அடக்கமாவது சடக்கமாவது எல்லாம் அவளை பார்த்து பழகிக்கணும். அப்படியா? நீங்க சொல்றது பார்த்து ரொம்ப ஆசையா இருக்குது. கூப்பிடுறீங்களா அவளை? ஒழுக்கம் அண்ணே, சின்ன பாப்பு. ஆமா, மின்னல் வருவா. I love you. வேலை விடுறோம் வந்தா யாரையும் காணுமே. ஓ, யாரா புண்டவாயா? என்ன இருக்குது? நீதான் வேலை விடுறா? துணி ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். வேலைக்கு போட யூனிஃபார்ம் வாங்கி வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா, சன்னியாசி ரயில்வே கேட்டுக்கு போனா அந்த யூனிஃபார்ம் வேற, இங்க வேலைக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் வேற. வீட்டுக்கு போனா அம்மனத்தோட தான் படுத்திருப்பேன். லைட் போட்டுக்குவேன். லைட்டு அப்படியா? ஆமா, தொண்டையே அழகா இருக்குது. ஆமா, பாட்டுதான் பாடுனா என்ன? ஓ, பாட்டா? ஆமா, அருமையா பாடுவேன். பாடு பாக்கலாம். சூப்பரா பாடுவேன். பாட்டு பாக்கலாம். பாட்டா? மிருதங்க எடுத்து போய் செல்லுக்கு ஓடிங்க. கருவா குண்டா, செல்லுக்கு ஓடிங்க. உனக்கு தாண்டி போன் வந்துட்டு வேலைக்கு. உசல பெட்டி பெண் குட்டி நான் முத்து பேச்சு போற கண்ணால் பார்த்தா நானும் புள்ளத்தாச்சி. உசல பெட்டி பெண் குட்டி நான் முத்து பேச்சு அடி ஓர கண்ணா பார்த்தா நானும் புள்ளத்தாச்சி. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இந்த பாட்டு பிடிக்கலையா? கனவா பிடிக்காது. 10 மணிக்கு போயிட்டு இந்த 10 மணிக்கு போயிட்டு போலாம். வியாபாரத்துக்கா போற? கருவாடு வியாபாரம். எது மேல எது வச்சு பண்றேன் அப்படிங்கிறிய? கூடு மேல கூடு வச்சு. யார் பாட்டா? டொய் 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 பஞ்சி முட்டாய் சேலை கட்டி கட்டி வர ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவர குஞ்சி எனக்கு நீ தாரியா. டொய் 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 ஓரச்சாரம் பார்த்து ஒதுங்குற மாமா, இல்லாத வரைய அழைச்சிக்கலாமா? ஓரச்சாரம் பார்த்து ஒதுங்குற மாமா, இல்லாத வரைய அழைச்சிக்கலாமா? அது பஞ்ச காட்டு ஓரத்தில பஞ்ச காட்டு ஓரத்தில மத்தியான நேரத்தில வண்டி போட்டு நக்கு நீயே நினப்பு இருக்குதா? டொய் 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 டொய். அந்த வேலைக்கு போறவனா? ஏன் என்னாச்சு? அப்படிப்பட்ட வேலை செய்யறவன் நானு. அந்த வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன். வேற பாட்டு பாட்டு. வேற பாட்டா? அருமையா தெம்மாங்க பாட்டு பாக்குறியா? இல்ல, ரா காவலையா. காவலையா பாடுவோம்ல. அட இந்த பாட்டு ரா காவலையா அவனை பார்த்து பாடு. ஏ காவல்லாம் ரா 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 காவலையா நூத்து நாகுவாலையா ராவலையா பாட்டு பாட சொன்னா என்னடி கெட்ட வார்த்தை பாட்டு பாடுற? டிவில அப்படிதானே பாடுது. அந்த பாட்டு பிடிக்கலையா? வேற பாட்டு பாடு. சூப்பரா பாடுவேன். அந்த தெலுங்கு பாட்டு பாட முடியல, அதுல பாடு. அடி உசல பெட்டி பெண் குட்டி நான் முத்து பேச்சு அடி போற கண்ணா பார்த்தா நானும் புள்ளத்தாச்சி. உசல பெட்டி பெண் குட்டி நான் முத்து பேச்சு அடி போற கண்ணா பார்த்தா நானும் புள்ள. இந்த பாட்டு பாடிட்டு தெரியாதா? ஃபர்ஸ்ட் பாடுனது இல்ல, இது
இதே பாட்டு இதெல்லாம் வேண்டாம். பாரு மாரியம்மன் கோயிலுக்கு பூசாட்டி பொங்க வச்சுக்கிறாங்க. பக்தியான பாட்டு பாடு. பக்தி பாட்டு அப்புறம் பாடிக்கிறேன். இந்த பாட்டு கேட்டீங்களே கும்பிட போறோம். இது என்ன பாட்டு? ஊத்திக்கு பாவா. ஆமா ஆமா பாடுங்க. அருமையான பாட்டு. சூப்பரா பிடிக்கும். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊரு காயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊரு காயா நான் இருக்கேன். எலுமிச்சமனா வேணுமா நான் தேங்காய் வேணுமா இஞ்சி பூண்டு அத்தனையும் இருக்கு. எட்டு வகை ஊரு காய தொட்டு பாருயா நீ கிட்ட வந்து யா கூதிய நச்சு. இங்கேயே வரல. குட்டியார் இருக்கிறான். அவனை பார்த்து பாடு. அண்ணகாரரை பார்த்து பாடு. அண்ணகாரரை பார்த்து பாடு. என்னையே தான் நீ பாடுறீங்க. இந்த பாட்டு அப்படியே தெலுங்குல பொட்டிக்காரனுக்கு பாடுவேன். பொட்டிக்காரன் உனக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கிறேன். இப்ப வாத்தியாரு தமிழ்ல பாடுங்களா? வாத்தியாருக்கு தமிழ்ல. ஆமா. எனக்கு வந்து தெலுங்குல பாடுறீங்களா? சரி பாடுங்க. இந்த பாட்டு அப்படியே தெலுங்குல பாடுவேன். பாடுங்களா? அதே பாட்டு தெலுங்குல பாடுறீங்க. பாடுங்க, நல்லா கேக்குறேன். எங்க ஜானா அதனால தெலுங்குல பாடணும்ல. ஆமா. அடி போசிக்க பாவா போகுறவுண்டு ரோல் காயா நான் உண்டேனே. போசிக்க பாவா போகுறவுண்டு ஊரு காயா நான் உண்டேனே. அடி எலுமிச்சை பூண்டு காவலா ஊரு காயா இஞ்சி பூண்டு அத்தனையும் உடல் ஊரு காய அட்டி சூடையா தகடு வச்சு நான் பூத்தனாகி சூடு. அருமையான பாட்டு. அவருக்கு அப்படி பாடுற, எனக்கு இப்படி பாடுற. மத்தாளக்காரர் ஒரு பாட்டு இல்லையா? சூப்பரான பாட்டு வச்சிருக்கேன். என்ன பாட்டு? மத்தாளக்காரன் மத்தாள் தடிக்க மாட்டான். சரி, இந்த பாட்டு நல்லா இல்ல. வேற தெரியுமா? வேற என்ன பாட்டு? சாமி பாட்டு. சாமி பாட்டு. மாரிய கோயில் பாட்டு. இந்த ஊரான ஊருக்குள்ள இந்த தேர் திருவிழா தகஜோதியா இருக்குது. நல்லா பக்தி பாட்டு தெரியுமா? ஆமா. பாடு. சூப்பரா பாடுவேனே. பாடு சாமி. பத்தியா இருக்கணும் எல்லாரும். எல்லாரும் ஊருக்காரங்களும் பத்தியாவது நோம்பி போட்ட பத்தியா தான் இருப்பாங்க. பாடு. அடி கும்பிட போன தெய்வம். சரி. ஏ பத்தியாரா இருக்குனாயா? பத்தியா இருக்கு. பத்தியான பாட்டு கேட்டுட்டேன். ஆனா பத்தியாவது இருந்தா. அடி கும்பிட போன தெய்வம். சரி. பூஜை இருக்குதா? அவர் இருக்காரு, நீ பாடு. நீ பாடு. அடி கும்பிட போன தெய்வம். எனக்கு அருளுச்சு. அது என்ன பண்ண? என்ன பண்ணு? எனக்கு அருளுச்சோட குஞ்சிக்கா வாழா. ஏடு குஞ்சிக்கா வாழா? பூஜரி குஞ்சு. டேய், கோழி குஞ்சு. அது பூஜரி கோழி குஞ்சு கொண்டு வரணும். அதெல்லாம் கொண்டு கட்டி போட்டுருக்காங்க. நீ பாடு. கரெக்டா பாட்டுமா? அடி கும்பிட போன தெய்வம். சரி. எலுமிச்சிங்க கோழி எல்லாம் பத்தியோட காத்துட்டு இருக்குது. பாட்டு பாடு. அடி கும்பிட போன தெய்வம். கரெக்டா வென்றாரு. பாடு. ஊர்ல நோம்பி போட்டுருக்காங்க. இப்ப சினிமா பாட்டுல பத்தியான பாட்டு கேட்க வந்து சும்மா குஞ்சு வேணும், அது வேணும், இது வேணும் எல்லாம் கேட்பாங்களா? அடி கும்பிட போன தெய்வம். சரி. குறுக்க வந்ததம்மா. சரி. அடி குறுக்க வந்த தெய்வம். அப்படி போடு. பூவிலாடுதலா பால் ஊத்துறா. தெரியாம தான் கேக்குறேன். அது எனக்கு கிரிக்கெட் கிரவுண்டா, டென்னிஸ் கிரவுண்டா, ஃபுட்பால் கிரவுண்டா, அதுல போய் விளையாட சொல்றேன். இந்த பாட்டுலாம் வேணாம் மகளே. எனக்கு தெரியலையா? நான் தான் நோதப்பா. அப்பா மகளே. பெத்தப்ப அப்பா உன்னை பார்த்த உடனே ஹார்ட் மகளே. அப்பா மகளே. பொண்டமாயா எங்கடா போயிடுது? இப்படியே வாழ்த்துவேன். இத்தனை நாளா எங்க போனேன்? இத்தனை நாளா ஊர் மேல போயிட்டேன். ஊர் மேல போயிட்டேன். ஊருக்கு போயிருந்தேன். அப்பா என்ன கட்டி படுத்தீங்க, கடனாசமா போனீங்க. என்ன பண்றது? அப்பா என்ன ஓட்டி வளர்த்தீங்க. ஆமா. என்ன ஊர் மேயறதுக்கு விட்டீங்களா? அப்பா ஊருக்கு ஓரத்துவா. கொரோனா வந்தது. ஆமா. இதெல்லாம் வந்துச்சு இல்ல. வருமானம் எதுவும் இல்ல. அதனால ஊர் மேய் விட்டு அதுல வர வருமானத்தீங்களா ஒரு எண்ணெய் ஊதியா பிடிச்சவள. அப்பா வேற சொல்லு. கட்டி கொடுத்தீங்களே ஒரே ஒரு புருஷன். சரி. ஒரு தண்ணி அடிக்க மாட்டான், சீட்டாட மாட்டான். அருமையான பையன். ஒரு பீடி சிகரெட் குடிக்க மாட்டான். கிடையாது. ஒரு கல்லு தண்ணி குடிக்க மாட்டான். கிடையாது. அப்படி நல்ல பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே. ஆமா. நல்லாதாப்பா இருந்தான். சரி. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நைட்ல இப்படி திரும்பி நின்று இருந்தேன். சரி. கண்ணே கண்ணேன்னு கூப்பிட்டா. யாரு புருஷன்? இப்ப கூப்பிட்டு பாக்கலாம். கண்ணே. கண்ணே திரும்பணும் பாரு. சரி. அவ்வளவுதான். என்னாச்சு? சங்கிரி கோட்டரெல்லாம் லீஸுக்கு எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். எடுக்காம இருப்பா. அதனால அவங்ககிட்ட இருந்து பொழைக்க மாட்டேன். சரி. உங்ககிட்ட இருந்து பொழைச்சிக்கிறேன்.
வாஸ்தவம் தான். ஊருக்காரங்க பார்த்தா ஒரு மாதிரி நினைப்பாங்க. அப்ப ஊருக்கார யாரும் சொல்லலாம், நீங்க வச்சு பொழைச்சிக்குவேன். அப்படி கூறு கட்டவ வாழாத பிள்ளை தாயோட வந்துட்டேன். ஆமா, அதனால இந்நாட்டு நம்ம அரண்மனை இருக்காங்க, அவங்க வேலையை சேர்த்து விடுறேன். ஆமா, நீ சேர்ந்துக்கோ. சேர்ந்த உடனே அப்ப பேர் நீ எடுத்துடுறேன். எப்படி? இங்க இருந்து நேரா போய் தாசில்தார் ஆபீஸ்ல போய் ஆதார் கார்டுல இருந்து பேர் எடுத்துறேன். செத்து போன சாண்டி எடுப்பாங்க. பேர் தத்துமா பேரு புகழ். பேரு புள்ளா புகழ். அம்மா வருவாங்க, பார்த்து நடத்துக்கோ. வர சொல். அடக்கு சுடுங்க நடத்துக்கோ. அப்பா கூப்பிடாது. எவன்டா வேலை விடுறேன்? அம்மா அந்த வேலையில வரதில்ல. ஏன்னா ஏங்க என்ன ஆச்சு? புள்ள ஒண்ணு காணாமே. என் பிள்ளை பாக்கலீங்களா? மகளே போய் பார், மகாராணியம்மா பாத்தியா? பாத்தியா? இருந்தாலும் எப்படி? என்னை விட அழகு கம்மிதான். அழகுனால அழகு. ஏண்டி பேரு கெடுக்குற? சரி, அம்மாவோட வேலை சொல்லிட்டேன், நான் பாத்துக்கிறேன். சேர்ந்துக்கோ. போய் தொழில வரஞ்சனா போய் பார்க்கலாம் அவள. ஐயோ அப்பா, முன்னாடி எட்டு போகிறதுக்கு ஏன்னா அண்ணா வந்துட்டுங்க. என்ன பேய் மாதிரி வந்து நிக்கிறா? நீ வேற யாராவது பாத்துருப்பீங்க, போய் பாரு நல்லா. என் பிள்ளை நீ பாத்துக்க மாட்டீங்க. பேய் மாதிரி பாரு மாட்டா. இப்படி போனா அந்த அம்மா பயந்துக்காது. நானும் இப்ப பயந்துக்கிட்டேன். இல்ல போகாத. எப்படிதான் போறது? அந்த அம்மா சிரிச்ச முகமா வர சொல்லு. புன்னை அரிசி சினேகா கேள்விப்பட்டிருக்கீங்களா? புன்னகை அரிசியா? சினேகா இருப்பாங்கல்ல, ஆமா, அது சிரிச்சா அழகா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி அழகா பாக்கலாம். சிரிச்சுக்கிட்டா? ஆமா, நான் சிரிக்கிற சிரிப்புல அம்மா எங்க இருக்கு மட்டும் பாரு. அங்க போயிட்டாங்க, நான் அப்படியே போயிடுவேன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் நவுந்துக்கோ. வர சொல்லு, அம்மா மட்டும் வர சொல்லு. அம்மா வாங்க. ஐயோ ஐயோ அண்ணா அண்ணா, என்ன சொல்லுங்க. வேற பிரச்சனை யாருக்கு? என்ன பேய் மாதிரி மெண்டலாடி திருச்சிக்கிட்டு வர்ற? அது ஒண்ணுமே சாமி, என் பிள்ளை கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வந்தேங்க. இப்ப நான் பாத்துக்கிறேன். அடியே இவளே, நீ ஒரு பொம்பளை தானே? நீ பொம்பளை தானே கேக்குறேன். இவளுங்கற என்ன கேட்டா? நீ பொம்பளை தானே? அவுத்து போட்டு காட்டுமா? ஐயோ, எடுத்து மேல போடு. முன்ன ஓய், எடுத்து மேல போடு. மேலே போடு. போதுமா?